بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் என்ற பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து கடைசி 10 நாட்களுடைய சந்தர்ப்பத்தை தந்து 27வது இரவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். நாங்கள் அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். போன வருடங்களில் எங்களைய மாதிரி எத்தனையோ மக்கள் இந்த ரமலான் அடையணும், அமல் செய்யணும், குர்ஆன் ஓதணும், தராவீஹ் தொழணும், ஜகாத் சதகாக்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்கல. ஒன்று வஃபாத்தாகினாங்க அல்லது நோயாளிகளாகிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இதை மிக பெரும் பாக்கியமாக தந்து, லேசிப்பட்ட பாக்கியம் இல்லை, கடைசி 10 பாக்கியம். லைலத்துல் கத்ர தேடுற நீயத்தோட நானும் நீங்களும் இங்கே அமர்ந்திக்கிறோம். லைலத்துல் கத்ர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்ரகஹா, யார் லைலத்துல் கத்ர அடைஞ்சாரோ அவர் முழு நலவையும் அடைஞ்சிட்டார். மறுவா வேற நலவில் அடைகிறது. யாரு லைலத்துல் கத்ரை விட்டும் தூரமாக்கப்பட்டாரோ, ஹராமாக்கப்பட்டாரோ, அவருக்கு அதற்கு பின்னால் அத மாதிரி இரவு அவருடைய வாழ்க்கையில் எடுக்கலாம். இரவுகளில் ஆக சிறந்த இரவு லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு. அப்படியாப்பட்ட லைலத்துல் கத்ருடைய சந்தர்ப்பத்தை தேடக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இங்கே அமர்ந்திக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, லைலத்துல் கத்ரை பற்றி நாங்கள் சின்ன விடயங்களை விளங்கிக் கொள்வோம். இன்றைக்கு எங்களோட உள்ளத்தில் ஈக்கிறது லைலத்துல் கத்ரண்டா 27 தான். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் நினைச்சு கொண்டிருக்கிற லைலத்துல் கத்ர் 27 தான். லைலத்துல் கத்ரை பற்றி உலமாக்கள் விரிவாக பேசுகிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து, இதுலயும் சில உலமாக்கள் ஈக்கிறாங்க, நீங்க லைலத்துல் கத்ரை ஒரு வருஷத்துல தேடுங்க. யார் ஒரு வருஷம் நின்று வணங்குவாரோ அவர் லைலத்துல் கத்ரை அடைவாரு. எப்படி நாங்கள் இந்த 10 நாள் அமல்ல, குர்ஆன்ல, இபாதத்துல, இத்திகாஃப்ல இருந்தோமோ, இதே போல முழு வருஷமும் இத்திகாஃப்ல இருக்கும். அப்படி இருந்தால் தான் லைலத்துல் கத்ர். இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. இது முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். சில உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க லைலத்துல் கத்ர ரமலான் மாசத்துல தேடுங்க, 30 நாள்ல. சில உலமாக்களோட கருத்து கடைசி 10ல தேடுங்க. பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து கடைசி 10ல ஒற்றை நாட்கள்ல தேடுங்க. இந்த ஒவ்வொரு ஒற்றை நாட்களும் 21, 23, 25, 27, 29 இது ஒவ்வொன்றுக்கும் ஹதீஸல் வந்து. 23வது நாள் லைலத்துல் கத்ருடைய இரவு, 25வது நாள் லைலத்துல் கத்ருடைய இரவு, 27க்கு கிட்டத்தட்ட ஷர்ஹு ஸத்ர் பிஸிக்ரி லைலத்துல் கத்ர் என்று மிக முக்கியமான ஒரு இமாம் கிதாப் ஒன்றை எழுதிக்கிறாங்க. இதுல லைலத்துல் கத்ர்ல 27ஆம் தேதி தான் லைலத்துல் கத்ர் என்றதுல பெரும்பாலான உலமாக்கள் கிட்டத்தட்ட 30 பேர் லைலத்துல் கத்ர் 27ல நிகழலாம் என்று சொல்லிக்கிறாங்க. ஃபத்ஹுல் பாரில கிட்டத்தட்ட 40 கருத்துக்களை கொண்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் லைலத்துல் கத்ர் 27ல நிகழலாம். 27 தான் லைலத்துல் கத்ர்னு கொண்டாடல, 27ல லைலத்துல் கத்ர் நிகழலாம். ஏண்டா பல ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27வது இரவை லைலத்துல் கத்ர்னு சொல்லிக்கிறான்.
ஒரு வயசாளி வந்தார். அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் முட்டு எல்லாம் வலிக்குது, என் உடம்பெல்லாம் பலகீனமாயிருச்சு, உட்கார்ந்தா எலும்பேலா, சரியான கஷ்டம், படுத்த படுக்கையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு இரவை சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், அந்த இரவுல நான் அமல் செஞ்சா லைலத்துல் கத்ர அடைவேன் அப்படின்னு ஒரு இரவை சொல்லித்தாங்கன்னு சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க 27வது இரவுல அமல் செய்யுங்க. அதுல பெரும்பாலும் லைலத்துல் கத்ர் வாரதுக்குண்டான சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா அதுதான் லைலத்துல் கத்ர் இல்லை. ஏன்டா எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் காட்டப்பட்டுச்சு கனவுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க, 2 பேர் சண்டையிட்டாங்க, அதனால லைலத்துல் கத்ர் நுசீது மறக்கடிக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அதை மறந்துட்டேன், அதனால நீங்க என்ன செய்யுங்கடா, 27யும் 29லையும் நீங்க அமல் செய்யுங்கடா. அதனால மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இது மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம். 27 தான் லைலத்துல் கத்ர் என்றது இல்லை, இதுல பெரும்பாலும் லைலத்துல் கத்ராக இருக்க முடியும். 29வது ஒரு நாளும் இருக்குது. அதனால நாங்க இதை முடிச்சிட்டோம்னு சொன்னா ரமதான் முடிஞ்சின்னு அர்த்தம் இல்லை, எங்களுக்கு இன்னொரு நாள் இருக்குது. யார் லைலத்துல் கத்ரை விட்டும் ஹராமாக்கப்படுவாரோ அவர் எத்தனையோ நலவுகளை இட்டார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ரமதானை தந்திக்கிறார். இது மிக பெரும் ஒரு பாக்கியம். நாங்க ஆசையோட ரமதானை வரவேற்றோம். எத்தனை பேருடைய துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். ரமதான்ட பாக்கியத்தை தான்னு நாங்க துஆ செஞ்சிப்போம், அல்லது துஆக்கு ஆமீன் சொல்லிப்போம். அல்லாஹ் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்தான், ஆசையோட கேட்டோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஆசையோட கேட்டமாய் ரமதானை பாவிச்சோமா? சின்ன புள்ள வாப்பா கிட்ட காரோண்ட ஆசையோட கேட்கிறாரு, அவர் அந்த காரை வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு அதை கணக்கெடுக்காம இருந்தா வாப்பாக்கு எவ்வளவு கோபம் வரும்? ரமலான் ஆசையோடு கேட்டோம், அமல் செய்வோம், தராவி தொழுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா இந்த ரமலான் 27 நாட்கள் பெய்திருச்சு. இந்த 27 நாட்களையும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற மாதிரியா நான் நடந்து கொண்டேன். ரமலான்ல அல்லாஹ் எனக்கு ரமலானை கடமையாக்கினானோ அந்த ரமலானுடைய கடமைகளை நான் செஞ்சிட்டேனா? நோக்கம் நிறைவேறிடுச்சா? இது ஒவ்வொருத்தரும் நானும் நீங்களும் மனசுல கையை வச்சு கேட்கும். ரமலானுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சா? எனக்கு எதுக்காக வேண்டிய அல்லாஹ் எனக்கு ரமலானை தந்தா? மிலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ரமலானுடைய நோக்கம் 3 ஹதீஸ்களை வச்சு விளங்கலாம். ரமலான்ல அல்லாஹ் 3 அமல்களை மிக முக்கியத்துவப்படுத்துகிறான். அதுல முதலாவது அஸ்ஸௌம், நோன்பு, 2வது கியாமுல் லைல், 3வது லைலத்துல் கத்ர். இந்த 3 அமல்களும் ரமலான்ல மிக முக்கியமான அமல்கள். இந்த 3 அமல்களுக்கும் வந்த சிறப்பு ஒன்றுதான். என்ன சிறப்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த 3 அமலுடைய சிறப்பு ரமலானுடைய நோக்கம். ஏண்ட வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதா? நான் பாவத்தை விட்டுட்டேனா? இது இல்லாம நாங்க ரமலானை கடந்து பேய்த்துட்டோம்டா, உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதன் ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் இவன் பாவத்தை உடல்ல, ரமலானுக்கு முன்னாலே என்ன பாவம் செஞ்சிட்டு இருந்தாரோ பாஸ் பண்ணாரு, ரமலான் வரைக்கும் செய்யல, ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால மறுவப்பளை பண்ணாரு. இவர் எப்படி வாழ்றாருண்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆமீன்ல வாழ்றாரு. இவர் எதிலெல்லாம் கை வைக்கிறாரோ அதெல்லாம் தரித்திரியமா தான். அந்த வருடம் திருமணம் முடிச்சா, அந்த வருடம் பிசினஸ் ஆரம்பிச்சா, மிலான கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வாழ்க்கை நரகமா தான். ஏண்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதுவா ரமலான்ல இவர் பாவம் மன்னிப்ப தேடல, பாவத்தை கேட்கல, பாவத்தை உட தயாராகல. பாவம் என்று செல்றது லேசிப்பட்டோண்டல்ல. இன்றைக்கு ஏண்ட உங்களோட வாழ்க்கையில நாங்க படக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பாவம் தான். ஒரே ஒரு விஷயம் பாவம் தான். அதனால தான் லைலத்துல் கத்ருடைய இரவுல நானும் நீங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு துஆ செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வாஜிப் ஒவ்வொருத்தரும் துஆ செய்யணும். அப்பதான் உண்மையான நன்றி உள்ளவங்க. ஏண்டா அவ கேட்ட கேள்வி லேசிப்பட்ட கேள்வி இல்லை.
அவ கேட்டில்லண்டா எங்களுக்கு அதை பத்தி ஒன்றுமே தெரியா. யார் ரசூலல்லாஹ், நான் லைலத்துல் கத்ர அடைஞ்சிட்டேன்டா, இன்றைக்கு லைலத்துல் கத்ராக இருக்குமெண்டா, நான் என்னத்தை கேட்கணும் யார் ரசூலல்லாஹ்? எப்படி கேள்வி? துனியாவை கேட்கணுமா? என் குடும்பத்துக்கு துவா செய்யணுமா? என் பிள்ளைகளுக்கு துவா செய்யணுமா? இல்லாட்டி நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடணுமா? நான் சொருக்கத்தை கேட்கணுமா? உனைய சொருக்கத்துல பாக்குறத கேட்கணுமா? இது எல்லாத்தையும் நான் கேட்கணுமான்னு கேட்ட நேரம் ஒட்டு மொத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு பதில். நீ இதை செஞ்சா எல்லாம் கிடைக்கும். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ பாவத்தை மன்னிக்க கூடிய, நீ பாவம் மன்னிப்ப விரும்புறாய், ஏண்ட பாவத்தை மன்னிச்சிரு, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒரு மனிதண்ட வாழ்க்கையில பாவங்கள் இல்லாம போனா அவன் வாழ்க்கை செழிப்பாகும். அவன் வாழ்க்கையில ஈக்கக்கூடிய முழு பிரச்சனைகளுக்கும் காரணம் பாவம். இந்த பாவம் ஈக்குதே, சில வேளை நாங்க சில பாவங்களை செய்வோம், ஆனா அதுல தண்டனை வராத மாதிரி ஈக்கும். தௌபா செய்யாத சில பாவங்கள் எங்க வந்து நிக்குமண்டா, ஏண்டையும் உங்களுடையும் சக்கராத்துல வந்து நிக்கும். சக்கராத்துல வந்து நிக்கும். லேசிப்பட்ட இடம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில ஹதீஸ்கள்ல வந்திக்குது, சில மக்கள்கிட்ட எப்ப வெளியே நல்லவரை போல நடிக்கிறாரு, ஆனா உள்ரங்கத்துல ரகசிய பாவங்கள் செய்றாரு. இரகசிய பாவம். 4 செவத்துள்ளுக்கு பாவம், ஊட்டுள்ளுக்கு பாவம், ஊருள்ளுக்கு பாவம், ஊருக்கு வெளியே போனா பாவம், வெளிநாட்டுல போய்த்து பாவம். இப்படி ரகசியமா பாவம் செய்யறவர்களுக்கு அல்லாஹ் கேவலமான மௌத்த கொடுப்பான். பாவம் என்றது லேசில் எங்களை கொண்டு போய் எங்கே விட்டுரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் செஞ்ச பாவம் தான் அவர்களை அல்லாஹ் அழிக்கிறதுக்கு காரணமா போன. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல லவ் யுஆஹிதுன் நாஸ பிதுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாபா, இவங்க செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுறான்னு சொன்னா, இவர்கள் அல்லாஹ் குடிச்சா இவங்கள்ல இவர்கள் வாழக்கூடிய மிருகங்களே அழிச்சு போடுவாங்க. ஊர்ல இருக்கிற மிருகத்தையும் சேர்த்து தான் அழிப்பேன் நீ செய்யற பாவத்தால. இந்த ஆயத்தை அல்லாஹ் பேசுறான். இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு கீழே எழுதுறாங்க, இந்த ஆயத்தை அல்லாஹ் எங்கேயுமே அமல்படுத்தல. ஒரு பாவத்தால முழு ஊரையும் அழிச்சேண்டு, முழு உலகத்தையும் அழிச்சேண்டு சொல்லி அல்லாஹ் எங்கேயுமே அமல்படுத்தல. ஒரே ஒரு கூட்டத்தை தவிர, அந்த கூட்டம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். அவங்க செஞ்ச பாவம் முதலாவது, ரப்ப பத்தி பேசுற நேரம் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், அவங்க போய்த்து ரப்ப பத்தி பேசுறாங்க, விரல்களை எடுத்து காதுல குத்தி கொண்டு ஓடினான். முதலாவது பாவம், ரப்ப பத்தி பேசுறதுல இன்பம் இல்லை. ரெண்டாவது பாவம், பாவம் செய்யறதுல தொடர். மனுஷன்டா பாவம் நடக்கும், ஆனா பாவத்துல தொடர்ச்சியான பாவம். மூணாவது பாவம் வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, பெருமை. இந்த 3 பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த கூட்டத்தை எப்படி அழிச்சான்டா, ஹதீஸ்ல வந்திருக்குது, மழை பெய்யக்கூடிய நேரத்துல ஒரு மலை துளியோட ஒரு மலக்கு அல்லாஹ் நியமிச்சுக்கிறான். அந்த மலக்கு எந்த இடத்துல இந்த துளி விழணும் என்று சொல்லி கட்டளிடப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல வந்து மலை துளி வச்சுட்டு அவர் போய்த்துருவார். உலகத்தில் எவ்வளவு மலக்குமார்கள் இருக்கிறாங்களே. அதனால தான் குர்ஆனே சொல்லுது, மலக்குமார்களுடைய எண்ணிக்கைய அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு தெரியாது. ஹதீஸ்ல வந்திருக்குது, அந்த மலத்துளி ஒரு மலக்கில்லாம் இந்த பூமிக்கு வரும் என்று சொல்லி இருந்தா, அது வரக்கூடிய வேகத்துல ஒரு மனுஷண்ட தோலையும் சதையையும் முள்ளையும் கிழிச்சிட்டு போவான். அல்லாஹ் அந்த கட்டளை போட்டான். இன்றைக்கு எந்த மலக்குமாரும் எந்த மலத்துளியோடையும் போறது. அல்லாஹ் மழை பெய்யறன்னு சொல்லல, அல்லாஹ் சொல்றான், மலைகளுடைய கதவை நாங்க திறந்துட்டோம், தண்ணி கொட்டுச்சு. பூமியை திறந்துட்டோம், பூமியிலுக்கு இந்த தண்ணி. வஃபாரத்தி தன்னூர், குர்ஆன் சொல்லுது, அடுப்புல இருந்து நெருப்பு தான் வெளியே வரும், ஆனா அதே அடுப்புல இருந்து அல்லாஹ் தண்ணியை வெளியாக்கிறான். பூமியிலிருந்து தண்ணி, வானத்திலிருந்து தண்ணி, முழு உலகமும் கண் ஆனா அழிக்கும் வரைக்கும் அல்லாஹ் கண்ணான் சொன்னானே, நான் மலைக்கு மேலே இருப்பைக்கு தப்பி பொழைச்சு கொள்வேன் என்று சொல்லி
மலை முழுக்கும் முழு மலையை நிறைக்கிறதுக்கு இந்த முழு உலகத்தை அல்லாஹ் தண்ணியால் மட்டும்தான் நிறைச்சான். முழு உலகத்தை அழிச்சான். 80 சொச்ச மீன்களை தவிர மத்த எல்லாம் அழிச்சான். இந்த ஆயத்துக்கு கீழே இப்ப அல்லாஹ் மழை பெய்து பூமியிலேருந்து தண்ணி வெளியே வருது. இப்ப அல்லாஹ் பேசினான். எதோட? வானத்தோட பூமியோட. வகீல யா அர்து புலஇ மாஅகி வயா ஸமாஉ அக்லிஇ. ஏ பூமியே, நீ வெளியாக்கின தண்ணியை குடிப்பாயாக. ஏ மலையே, நீ தண்ணியை நிப்பாட்டுவாயாக. மலையோடையும் அல்லாஹ் பூமியோடையும் பேசினான். வானத்தோடையும் பூமியோடையும் பேசினான். மழை நின்றுச்சு. தண்ணி அதனுடைய தண்ணியை குடிச்சிச்சு. இந்த ஆயத்துக்கு கீழே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கதாதா, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் கிட்டத்தட்ட 5 பேர் இந்த தஃப்சீரை கொண்டு வராங்க. இந்த ஆயத்துக்கு கீழால செல்றாங்க. அல்லாஹ் அந்த பூமியை பார்த்து, இப்ப வானத்திலேருந்து மழை பெஞ்சிச்சு, பூமியிலிருந்து தண்ணி வெளியாகிச்சு. இப்ப வானத்துடைய பூமியுடைய தண்ணி கலப்பட்டிக்குது. இப்ப பூமியை பார்த்து அல்லாஹ் சொன்னது, ஓண்ட தண்ணியை நீ குடிப்பாயாக. அந்த பூமி எந்த தண்ணியை வெளியாக்கிச்சோ அந்த தண்ணியை குடிச்சிச்சு. வானத்திலிருந்து பேஞ்ச ஒரு சொட்டு தண்ணியை குடிக்கல. என் அல்லாஹ்வுடைய கட்டளை, நீ வெளியாக்கின தண்ணியை குடி. உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, இப்ப வானத்துக்கு மேலால மிஞ்சிக்க கூடிய தண்ணீர் வானத்துடைய தண்ணி. ஏண்டா பூமியுடைய தண்ணி அது குடிச்சிருச்சு. வஃபீ ஸாலிகல் யௌம் ஸாரத்தில் மாஉ பஹ்ரா. அந்த நாட்களுக்கு பின்னாலதான் அந்த வானத்திலிருந்த பேஞ்ச தண்ணி பூமியில மீதமாயிச்சே, இந்த தண்ணி தான் வரும் காலங்கள்ல கடலாக மாறிச்சு. இந்த தண்ணி தான் கடலாகிச்சு. உப்பு தண்ணியா எப்படி இருக்குது? அல்லாஹ்வுடைய அதாவுடைய ஒரு சிஸ்டம் தான். அல்லாஹ் அதாவ இறக்கினா மதுரமான தண்ணி உப்பாக்குற. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல கேட்கிறானே, மதுரமான தண்ணியை நான் உப்பாக்கினா நீங்க மதுரமான தண்ணி எங்கேருந்து தேடுவீங்க? விலான கண்ணியத்துக்குரியவர்களே, பாவத்துடைய விளைவை அல்லாஹ் ஏண்டையும் உங்களையும் கண்ணுக்கு முன்னால வச்சுக்கிறான் கடல். இது தஃப்சீர் உலமாக்கள் எழுதுற விஷயம். இன்றைக்கு கடல் உருவாக்கப்பட்டது அந்த தண்ணியால. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால பாவம் என்று செல்றது இது லேசிப்பட்ட ஒன்றல்ல. எங்களோட வாழ்க்கையில ஈக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் இல்லாமலாக்கிறோம். அதனால ரமதான அல்லாஹ் தந்தது, நீங்க ரமதான அடைஞ்சிட்டீங்கடா 2 விஷயம்தான். பாவம் மன்னிப்ப கேளுங்க, பாவத்தை விடுங்க. பாவத்தை விடுங்க. ஒரு மனிதன் பாவம் மன்னிப்பு கேட்காம பாவத்தை விடாம ரமதான கடந்துட்டாருண்டா அவளை போற நஷ்டவாளிகள் உலகத்துல வேற யாருமே இல்லை. அதனால தான் அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஏன் என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்காம இருக்கிறீங்க? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். உங்களோட ரப்பை விட்டும் பராமுகமாக்கினது எதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஏன் நீங்க பராமுகமாக்கிறீங்க? ஏன் ரப்பின் பக்கம் திரும்புறீங்க? இல்லை, உங்களோட பாவத்தை மன்னிக்க நான் தயாராகிக்கிறேன். எனக்கு பொஸ் ஆகிக்கிறவரு, எனக்கு தலைவராகிக்கிறவரு, ஏண்ட பொஸ் ஆகிக்கிற ஒரு மனிதர், அவருக்கு நான் பிழை செஞ்சிட்டேன் என்று சொன்னா அவர் என் பாவத்தை மன்னிப்பாரா? நான் ஒரே ஒரு தவறு செஞ்சிட்டேன், கடைக்கு முன்னால போய்த்து பார்த்தா கணக்கெடுக்க மாட்டாரு. அடுத்த நாள் போய்த்து பார்த்தா கணக்கெடுக்க மாட்டாரு. 4-5 நாள் போகும், பாவத்தை மன்னிக்க மாட்டாரு, செஞ்ச தவற மன்னிக்க மாட்டாரு. ஆனா அல்லாஹ் சொல்றான், மனிதனே உனக்கு எவ்வளவு பாவம் செய்யலும், அனான சமா, வானத்துடைய முகடு வரைக்கும் உனக்கு பாவம் செய்யலுமா? அந்த அளவு நீ பாவம் செஞ்சு, முழு உலகம் நிரம்புற அளவு பாவம் செஞ்சு என்னிடத்துல அல்லாஹும் மக்ஃபிர்லி ஒரு வார்த்தை சொல்லி உன்னோட முழு பாவத்தை நான் மன்னிக்கிறேன். முழு பாவத்தை மன்னிக்கிறேன். 60 வருஷம் செஞ்ச பாவத்தை 5 நிமிஷத்துல நான் மன்னிக்கிறேன். எவ்வளவு இரக்கமான ரப்பு, அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கல. பாவத்தை உணர்ந்து கண்ணீர் வடிச்சு அல்லாஹ் என்னட்டையும் உங்கள்டையும் எதிர்பார்க்கிறது ஏண்டையும் உங்களையும் கண்ணீரை மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உலகத்துல ஆக விருப்பமான சத்தம் என்ன? சஹாபாக்கள் சொன்னாங்க, தெரியா யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உலகத்தில் ஆக விருப்பமான சத்தம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் பாவம் செஞ்சு அந்த பாவத்தை உணர்ந்து 2 ரக்காத் சுன்னத் தொழுந்து அல்லாஹ்ட்ட கெஞ்சி கொண்டு கதறி கொண்டு அவன் கண்ணீரை வடிச்சு கொண்டு கேட்கக்கூடிய அந்த தௌபாவுடைய சத்தத்தை விட வேற எந்த சத்தத்தையும் அல்லாஹ் விரும்பல. அந்த சத்தத்தை அல்லாஹ் விரும்புறான்.
மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு ஏன் உங்களோட துவால பாவத்தை செஞ்சதுக்கு பின்னால நாங்க எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிப்போம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவாங்க. சுபஹுடைய தொழுகைக்கு போனதோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் வந்து அந்த முசல்லாவை எடுப்பேன், அந்த முசல்லால ஒரு தண்ணீர் கோப்பை கொட்டப்பட்டதை போலேயும் அது தண்ணீர் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணீர். இவ்வளோ அழுந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துவால கேட்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு துவா தான், யா அல்லாஹ் ஓண்ட பயத்துல அழக்கூடிய கண் எனக்குதா, ஓண்ட பயத்தில் அழக்கூடிய கண்ணுதான். மனசுல கையை வச்சு கேட்போம், இவ்வளோ நாள் நான் துவா செய்கிறேன், எப்பயாச்சு ஏண்ட ரப்பிடத்துல யாழ்லா கையேந்தி நான் கண்ணீர் வருவதில்லை, கையேந்தி நான் கண்ணீர் வருவதில்லை, ஹராத்தை பார்க்குற நேரம் கண்ணீர் வருவதோ, ஹராத்தை பார்க்குற நேரம் கண்ணீர் வருவதோ, ஓண்ட பயத்தால் எனக்கு கண்ணீரை தாண்டி எப்போ நான் அல்லாட்ட கண்ணீருடைய கண்ணை கேட்டிப்போம். அவ்வளோ அழுந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீருடைய கண்ணை அழக்கூடிய கண்ணை கேட்டாங்கன்னு சொன்னா, மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நானும் நீங்களும் எங்களோட பாவத்தை நினைச்சு எவ்வளோ அழுவணும். எத்தனை பேர் அழுந்திப்போம். எங்களோட மூத்த உலமாக்களுடைய ஒரு பழக்கமிக்கம், அவங்க உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சு பாவத்தை நினைச்சு அல்லாட பயத்தை நினைச்சு அழுந்து 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 கண்ணீரை சேர்த்து முழு உடம்புகளையும் பூசிக்கொள்வாங்க. ஏன்னு கேட்கப்பட்டா அவங்க சொல்லுவாங்க, நரகத்துடைய பயத்தால பாவத்துடைய பயத்தால அழுந்த கண்ணீர் உடம்புல எங்கெல்லாம் படுமோ அந்த இடத்தை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கிட்டான். இபுகு ஃபஇல்லம் தபுகு ஃபதபாகு. உங்களோட பாவத்தை நினைச்சு அழுவுங்க. உங்களுக்கு அழுக வருவது இல்லையா? அழுகுறதுக்கு முயற்சி செய்யுங்க. கியாமத்துடைய நாள்ல ஒரு மனிதர் வருவாரு, அவர்கிட்ட பாவத்துடைய பட்டோலை கொடுக்கப்படும். அந்த பட்டோலைய பார்ப்பாரு, கதறுவாரு, அழுவாரு, கண்ணீர் முடியும், ரத்தம் வரும், ரத்தம் முடியும், சேல் வரும், கடல் போல் அழுவாரு, கப்பலை போட்டா கப்பலோட்ட முடியும். அந்த கண்ணீர் ஒரு சொட்டு பிரயோசனம் இல்லை. உலகத்தில் ஒரு மனிதன் அவன் பாவத்தை நினைச்சு ஒரு கடல் அல்ல, ஆறல்ல, குளம் அல்ல, ஒரு கொசுவும் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கொசுவுடைய தலையளவு, ஒரு கொசுவுடைய தலையளவு, ஒரு கொசுவுடைய தலையளவு அவட கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் நிறைஞ்சா இந்த ஒரு சொட்டு கண்ணீர் போதும் 3000 வருடங்கள் பத்தக்கூடிய அந்த நரகத்துடைய நெருப்பளிக்க. ஏன் நானும் நீங்களும் அல்லாஹ் விட்டு இவ்வளவு தூரம் ஆகிறோம்? அல்லாஹ்ட ரஹ்மத் தெரியாவா? அல்லாஹ்ட மக்ஃபிரத் தெரியாவா? வல்லாஹு யுரீது அய்யதூப அலைக்கும். மக்களே, உங்களோட தௌபாவையும் உங்களோட இஸ்திக்ஃபாரையும் ஏற்றுக்கொள்றதை நான் விரும்புகிறேன். அல்லாஹ் சொல்றா, உம்மாக்கும் பாப்பாக்கும் துரோகம் செஞ்சுட்டு போன ஒருத்தரை அவங்கள திருப்பி எடுக்கிறதுக்கு உம்மாவும் பாப்பாவும் வெறுப்பாங்க, கேவலப்படுவாங்க, கோவத்தோடு எடுப்பாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறான், அல்லாஹ்வை கோவப்படுத்துறான், 40 வருஷம் 50 வருஷம் அல்லாஹ்வை கோவப்படுத்திட்டு அவன் மீண்டும் அல்லாஹ் இடத்துல திரும்பி வந்தானுண்டா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறானுண்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உதாரணம் புகாரில வரக்கூடிய ரிவாயத். ஒரு மனிதன் பிரயாணத்துல ஒரு ஒட்டகத்துல பிரயாணம் போப்பாரு, பாலைவனத்துல பிரயாணம். இவர் அந்த ஒட்டகத்தை எடுக்கிறாரு, அவருடைய சாப்பாடை வைக்கிறாரு, தண்ணீரை வைக்கிறாரு, அவருடைய ஆடைகளை வைக்கிறாரு. பிரயாணம் போனவங்களுக்கு தெரியும், பாலைவனம் என்று சொல்றது பெரிய ஹோட்டல் இல்ல, பெரிய தங்குறதுக்கு இடம் இல்ல. அப்ப இந்த மனிதன் என்ன செய்யறாரு? அவருக்கு தேவையான சாமானங்கள், சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பிரயாணம் போறாரு. களைப்பாகுது, ஒரு இடத்துக்கு வாராரு, வந்து மரத்துல ஒட்டகத்தை கட்டுறாரு, கொஞ்சம் சாஞ்சி கொள்வோம் என்று சொல்லி சாஞ்சி கொள்றாரு. அவர்கிட்ட உள்ளத்துல இருக்குது, எனக்கு சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது, என்ற பிரயாணத்திற்கு முடிச்சு கொள்ளலாம். அப்படியே கண்ணை தூக்கும் போது திடீரென்று விழிச்சு பார்த்தா குழந்த ஒட்டகத்தை காணும். எப்படி இவருக்கு 4 பக்கமும் சுத்தி பார்க்கிறாரு, ஒட்டகத்தை காணும். இப்ப எங்க போற? இப்ப மவுத்து முடிவாகிருச்சு, ஆள் நடமாட்டம் இல்ல, திண்டத்துக்கு சாப்பாடு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, கண் தெரிப்பற்ற அளவுக்கு பாலைவனம் விளங்குது. இப்ப ஒன்றுமே செய்யலாம். இப்ப வந்து மௌத்த முடிவு செஞ்சு அப்படியே வந்து மரத்துக்கிட்ட சாஞ்சி தூங்குறாரு. இவன் உள்ளம் செல்லுது, நான் மௌத்தாகிருவேன். இப்ப கண்ணை திறந்து பாக்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காணமா போன ஒட்டகம் அவருடைய கண்ணுக்கு முன்னால வந்து நிக்குது. எப்படி இவருக்கு போன உசுறு திரும்பி வந்ததை போல. எப்படி இவர் எழும்பி
அல்லாஹ்வை புகழ்ந்தார். ஒரு வித்தியாசமான புகழ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் எலும்பி அல்லாஹ்வை எப்படி புகழ்ந்தார்ன்றா, அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக் என்று சொன்னார். அன்த அப்தி வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ தான் ஏண்ட அடிமை, நான் தான் உண்ட ரப்பு என்று சொன்னார். நீ ஏண்ட அடிமை, நான் உண்ட ரப்பு என்று சொன்னார். வேளாண் கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்தஅ மின் ஷித்தத்தில் ஃபரஹ், சந்தோஷம் கூடி சந்தோஷம் தலைக்கடிச்சு அவர் வார்த்தையில பிழைச்சிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதன் ஒட்டகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டதை விட ஒரு மனிதன் பாவத்தில் ஈக்கிற நேரம், பாவத்தை விட்டும் தௌபா செஞ்சுட்டு திரும்பி வார நேரம், அல்லாஹ் இந்த மனிதனை விட கோடி மடங்கு சந்தோஷப்படுறான். அவ்வளவு சந்தோஷப்படுறான். வல்லாஹு யுரீது ஐயதூப அலைக்கும், உங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்றதை நான் விரும்புறேன் அல்லாஹ் சொல்றான். நீங்க தௌபா செய்யுங்க, நீங்க தௌபா செய்யுங்க, உங்களோட தௌபாவை நான் ஏற்றுக்கொள்றேன். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, ஹதீஸ்ல வந்திக்குது, எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டா, உலகத்தில் ஆக மோசமானவன் யார் என்று சொல்லி கேட்கப்பட்டா, ஏண்டையும் உங்களுடையும் பதிலாய்க்கும் ஜினா செஞ்சவன், கொலை செஞ்சவன், கொள்ளை அடிச்சவன், பெரும் பெரும் பாவங்களை செல்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவம் மன்னிப்பு கேட்கிற நேரத்துல அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிப்பானான்னு சொல்லி நினைக்கிறதுக்குதே, இதுதான் உலகத்துல மிக மோசமான பாவம். அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிப்பானா? அஃபலா யதூபூன இலல்லாஹ், அல்லாஹ் இடத்துல நீங்க தௌபா செய்யக்கூடாதா, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாதா, அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிப்பான் என்று சொல்லி சூரா மாஇதால 74வது ஆயத்துல அல்லாஹ் பேசுறான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த இடம் நான் அல்லாஹ்வோட ரஹ்மத்தை விளங்கின இடம். ஏண்டா அஃபலா யதூபூன இலல்லாஹ், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் இஸ்திக்ஃபாரின் பக்கமும் தௌபாவின் பக்கமும் அழைக்கிறான். ஆனா இந்த ரெண்டு கூட்டமும் இவர்கள் பாவம் செஞ்ச முஸ்லிம்களும் அல்ல, பாவம் செஞ்ச முஃமின்களும் அல்ல. அப்ப யார் அழைக்கிறான்? மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, மேலுள்ள ஆயத்தை பார்த்துட்டு வந்தா விளங்குது, மன் ஜஅம அன்னல் மஸீஹ ஹுவல்லாஹ், யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்று சொன்னாங்களோ அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் தௌபாவின் பக்கமும் இஸ்திக்ஃபாரின் பக்கமும் அழைக்கிறான். இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, அல்லாஹ் மூணு கடவுள்கள்ல ஒரு கடவுள் என்று சொன்ன கூட்டம். யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கை சொத்து என்று சொன்ன ஒரு கூட்டம். நவுது பில்லாஹ். இன்னல்லாஹ ஃபகீர், அல்லாஹ் ஏழு சொன்ன கூட்டம். உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்ன கூட்டம். இந்த வார்த்தைகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த வார்த்தைகளால வானம் பூமி மலைகள் வெடிக்க பார்க்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பயங்கரமான வார்த்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்று சொல்லி, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி, மூணு கடவுள்கள் ஒரு கடவுள் அல்லாஹ் என்று சொல்லி, அல்லாஹ் ஏழு என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய கை சொத்தி என்று சொன்ன இந்த கூட்டத்தை மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறார் என்று சொன்னா, ஏண்டையும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நானும் நீங்களும் இஸ்திக்ஃபாரை விட்டு மிச்சம் தூரம் போய்த்தோம். இன்றைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற பாவம் மன்னிப்பு, இஸ்திக்ஃபார், தௌபா என்று செல்றது என்னத்துக்கு என்று சொன்னா, பாவம் செஞ்சா இஸ்திக்ஃபார் செய்யணும், இஸ்திக்ஃபார் செஞ்சா பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படும். ஒரு ஆயத்தை சொல்றேன், கொஞ்சம் நேரம் இருந்தா பயான் முடிஞ்சு குர்ஆனை பெரட்டி தஃப்சீரை பார்க்க வேணாம், ஹதீஸை பார்க்க வேணாம், விளக்கத்தை பார்க்க வேணாம், வேற ஒன்றையும் பார்க்க தேவையில்லை, தர்ஜுமாவுடைய ஆயத்தை பாருங்க, அந்த ஆயத்துடைய தர்ஜுமாவை பாருங்க. அல்லாஹ் என்னையோடைய உங்களோடைய என்ன பேசுறான்றதை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ரெண்டே ரெண்டு விடயம், தௌபா, இஸ்திக்ஃபார். சூரா ஹூதுடைய 3வது ஆயத்தை பெரட்டி பாருங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா, உங்களோட வாழ்க்கையில தௌபாவும் உங்களோட வாழ்க்கையில இஸ்திக்ஃபாரும் இருக்கும் என்று சொன்னா, உங்களுடைய மௌத்து வரைக்கும் நிம்மதியாக வாழ வைக்கிறது என்ற பொறுப்பு அல்லாஹ் சொல்றான். ஏண்ட பொறுப்பு. இலா அஜலின் முஸம்மாக்கு இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தஃப்சீர், இலல் ஜன்னா, உங்களைய கொண்டு போய்த்து சொர்க்கம் சேர்க்கும் வரைக்கும் ஏண்ட பொறுப்போ. நீங்க அல்லாஹ்ட பொறுப்புக்கு ஆகிட்டோம் என்று சொன்னா, உலகத்துல சாமனங்களுடைய விலை கூடின என்ன குறைஞ்சா என்ன, கபருடைய நேரத்தில் என்ன பயம், ஹிசாபுடைய நேரத்தில் என்ன பயம், மஹ்ஷருடைய நேரத்தில் என்ன பயம், சொர்க்கம் நரகம் என்று அல்லாஹ் பிரிக்கிற நேரம் என்ன பயம்.
ஏண்டா நானும் நீங்களும் ரப்புடைய பொறுப்புளிக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, பெரிய ஒரு சந்தர்ப்பம் ரமதான், பெரும்பாலும் லைலத்துல் கத்ர் 27 வரலாம். அதனால மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நானும் நீங்களும் பெரிய சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திக்கிறான். இந்த இரவுல இஸ்திக்ஃபார் செய்யணும். ஹஸ்ரத் துஆவோட நாங்க ஆமீன் சொல்றது தௌபா இல்லை. ஆமீன் சொல்லிட்டு எல்லாம் பெய்தாச்சு, கலைஞ்சு பெய்தாச்சு, தௌபா முடிஞ்சு. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒரு வழிமுறை. தௌபான்னு செல்றது, தௌபா முடிஞ்சதுக்கு பின்னால, ஆமீன் சொன்னதுக்கு பின்னால கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துறீங்க, அல்லாட்ட செல்லுங்க. எங்கட பாவத்தை அல்லாட்ட நானும் நீங்களும் மன்றாடுறது தான் தௌபான்னு செல்றேன். நாங்க கெஞ்சக்கூடிய கதறல், எங்கட அழுக சத்தம் வானத்துல கேட்கணும். ஹதீஸ்ல வந்திக்குது, நாங்க கதறக்கூடிய கதறலை பார்த்து மலக்குமார்கள் அல்லாட்ட செல்லுவாங்களாம், யா அல்லாஹ் குடே யா அல்லாஹ், பாவத்தை மன்னிச்சிரே யா அல்லாஹ், தௌபாவை கபூல் செய்ய அல்லாஹ். அல்லாஹ் செல்லுவானாம், வானம் அவன் இன்னும் கெஞ்சட்டும், அந்த சத்தத்தை கேட்க எனக்கு ஆசையாகி சொல்லுவான். லிஹஜ்லி அன் அஸ்மா சௌது, அவன் சத்தத்தை என்ன கேட்க ஆசையாகுது. வானம் அவன் தேவையை பூர்த்தி செய்யாது, இன்னும் நேரம் போட்டு அவன் கெஞ்சட்டும், கதறட்டும், அது வரைக்கும் நான் கேட்டுட்டே இருக்கிறேன். நானும் நீங்களும் கெஞ்சக்கூடிய கதறல் எல்லாம் கேட்க ஆசைப்படுறான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, தண்ணிய உட்காருங்க, ரப்பிடத்துல கையேந்துங்க, கண்ணீர் வடிங்க, அல்லாட்ட செல்லுங்க. யா அல்லாஹ், இந்த பாவத்தை செஞ்சேன் யா அல்லாஹ், இந்த பாவத்தை செஞ்சேன் யா அல்லாஹ், என்னைய மன்னிச்சிரியா அல்லாஹ், இதெல்லாம் பாவம் செய்ய வழியாக இருந்துச்சோ, இந்தியிலேருந்து நான் இல்லாமாக்குறேன் யா அல்லாஹ். எனக்கு பாவம் செய்ய வாட்ஸ்அப் தான் காரணமா, நான் வாட்ஸ்அப் டெலீட் பண்றேன். நான் பாவம் செய்யறதுக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணமா, நான் இன்ஸ்டாகிராம் இல்லாமாக்குறேன். நான் பாவம் செய்யறதுக்கு ஃபேஸ்புக் தான் காரணமா, இது இல்லாமாக்குறேன். நான் பாவம் செய்யறேன் என்ற போன் தான் காரணமா, உனக்கு மாற்றம் செய்யறதுக்கு என்ற போனா காரணம் யா அல்லாஹ். என்ற போனை நான் தூரம் போடுறேன், உனக்காக வேண்டி போடுறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை தியாகம் செய்யுங்க, அதை விட 1000 மடங்கு சிறந்த ஒன்று அல்லாஹ் உங்களுக்கு தருவார். இது நிச்சயம் சத்தியம். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை ஓரமாக்கி பாருங்க, இப்ப முடிவு செய்யுங்க. இதால தான் என் முழு பாவமும், இதால தான் என் முழு வீழ்ச்சியும், இதால தான் நான் நரகம் போறேன். இதற்கு பின்னாலே இது இல்ல ரப்பே, இதற்கு பின்னால் எனக்கு வானம் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி விடுறேன். நீ இதை விட சிறந்தது எனக்கு தருவாய், இதை விட சிறந்தது வழி காட்டுவாய் என்று நீங்க அல்லாட்ட மன்றாடுங்க. அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ரப்புக்காக வேண்டி இழந்தவங்க இன்றைக்கு கண்ணியமா உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இன்று வரைக்கும் பேசப்படுறாங்க. ரப்புக்காக வேண்டி விட்டவங்க. அதனால மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, தனியாக உட்கார்ந்து ரப்பிடத்துல கையேந்தி கண்ணீர் வடுங்க, கெஞ்சுங்க, அல்லாட்ட கதறுங்க. எவ்வளவு நாள் எங்கட உள்ளத்துல ஈக்கிறது, நாங்க துஆ செஞ்சா கபூலாகும். ஹுதைபியால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் அழுந்து துஆ செஞ்சு 21வது நாள் துஆ கபூலாயிச்சு. பத்ர் இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. சுபஹுடைய நேரம் அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சான். எந்த அளவு கெஞ்சினாங்கண்டா, அழுந்து உடம்புல சீவன் இல்ல. சுபஹுடைய நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பாக்குறாங்க, பார்க்க பரிதாபம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. கக்கம் விளங்குற அளவுக்கு கையை தூக்கி கொண்டு, எங்களுக்கு உதவி செய்யறப்பே, இந்த கூட்டத்தை அழிச்சா வேற கூட்டம் இபாதத் செய்ய இல்லையா அல்லாஹ், எங்களுக்கு உதவி செய்யலாண்டு கெஞ்சலை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாவப்படுறாங்க. அந்த மேல போட்டு இந்த ரூமால் கீழே முழுவதும், அந்த ரூமால தூக்கி போத்தி யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உதவியை தந்துட்டான், எழும்புவோம். இன்றைக்கு நாங்க கையேந்தினே துஆ கபூல் ஆகும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் துஆவை கபூல் செய்யறதுக்கு நேரம் எடுத்தான்டா. ஏண்ட உங்களோட அழுக சத்தத்தை கேட்கவே அல்லாஹ் விரும்புறான் என்று சொன்னா, அந்த ஹபீபுடைய சத்தத்தை கேட்க அல்லாஹ் எவ்வளவு ஆசைப்படுவார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, பெரிய ஒரு சந்தர்ப்பம். நானும் நீங்களும் இந்த ரமலான்ல தௌபா செய்யணும், பாவத்தை விடணும். வாலிபர்கள் எங்கள்கிட்ட செல்ல தேவையில்ல, எங்களோட ஹஸரத் மாட்ட செல்ல தேவையில்ல, அல்லாஹ்ட்ட செல்லுங்க. யா அல்லாஹ், இந்த பாவத்தை இவ்வளவு நாள் செஞ்சேன் யா அல்லாஹ், இதற்கு பின்னால நான் பாவம் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், அதுக்கு நீ உதவி ஆயிடு.
இத்தனை பாவத்தை நான் விட்றேன் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி விட்றேன் யா அல்லாஹ், நீ அதை விட சிறந்தது எனக்கு தாண்டு சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் நிச்சயமாக எங்களை கண்ணியப்படுத்தாம மௌத்தாக்கவே மாட்டான். ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் எங்களுக்கு தந்தானோ அந்த ரமதானுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாகுவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.